மீண்டும் இந்த பேதிக்கு தான் மருந்து. இதுவும் மிக பயனுள்ள தகவல். வாந்தி பேதி, புளியப்பம் பேதி, மாந்தம், அஜீரணம், அதிசாரம், பெருங்கழிச்சல், அப்படி பேதி ஆகிட்டு இருக்கு, நிற்காமல் ஆகும். அது மாதிரி ஆச்சுன்னா இந்த மருந்து சொல்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மிகவும் பயனுள்ள தகவல் இது. ஆமையோடு பஸ்பம் 10 கிராம், நாகபஸ்பம் 10 கிராம், லசுனாதி வடி 20 கிராம், அக்னி துண்டி வடி 20 கிராம், தாளிச்சாதி வடகம் 40 கிராம், இவைகளை கலந்து 200 மில்லிகிராம் தினசரி 3 வேளை தேனில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மேற்கண்ட பேதிலாம் பூரணமாக குணமாகும். இன்னொரு முறைகளுக்கு சொல்கிறேன். ரசம், கந்தகம், வெங்காரம், சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், செவ்வியம், தேசாவரம், ஓமம், இவை அனைத்தையும் கல்வத்தில் இட்டு முறைப்படி சேர்த்து 2 கிராம் அரைக்கணும். 1 கிராம் அல்லது 2 கிராம் 3 வேளை தேனில் கொடுத்தீங்கன்னா மேற்கண்ட பேதியெல்லாம் சுத்தமாக சரியாகும். இதெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான முறை. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் இந்த பதிவு கொஞ்சம் வேகமாக சொல்லியிருந்தா கூட பொறுமையாக 2 முறை கேட்டு அதை நீங்கள் செய்யலாம். எல்லாமே நாட்டு மருந்து கடையில் விற்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.